வியட்நாமில் சுமார் 5 நகரம் இது வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கோம். ஹோச்சிமின் சிட்டி, மைத்தோ, கான்தோ, டனாங், ஹோயான். இது வந்து 6வது நகரம் ஹனாய். ஸோ வியட்நாமில் 6வது நகரம் எல்லோரும் வர தலைநகருக்கு நம்ம வந்து இறங்கியிருக்கோம். முயினியை விட்டுட்டேன். ஸோ 7வது நகரம் ஹனாயில் வந்து இறங்கியிருக்கோம். நைட்டு 10 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊரில் வந்து இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சந்தா இல்லை, இந்த சந்து இல்லை, அடுத்த சந்து இதான் போட்டிருக்கு. போவோம். ஸோ வந்தாச்சு. மணி வந்து இப்போது 4:20. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5-5:15 இங்கேருந்து கிளம்பா கூட இங்கே பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு போயிடலாம். ஒரு 5:30 மணிக்கு அங்கே போயிட்டோன்னா கூட அதுக்கப்புறம் வந்து 6:45 ஃப்ளைட்டு. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவை ஹனாய் போய் ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஏர்போர்ட் போகலாம். ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். வியட் ட்ராவல்னு சொல்லிட்டு லக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எதுவும் இருக்கா என்னங்கிறனால நம்ம சீக்கிரம் ஏர்போர்ட் போயிடலாம். எதுவும் சொன்னாங்கன்னா எடுத்து மேலே மாட்டுறதெல்லாம் மாட்டிக்கிட்டு இது வரைக்கும் அப்படி போனதில்லை. கொஞ்சம் லக்கேஜ் எடுத்து மேலாம் மாட்டிக்கிட்டு அப்படி போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமே ஏர்போர்ட் போகணும். பார்க்கலாம். கேபை பிடிச்சி ஒரு வழியாக டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். மொத்தம் 25,000 டாங்கு, கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா. ஸோ இதான் டொமஸ்டிக் டெர்மினலாம். போகலாம். இது லக்கேஜ் விஷயத்தில் மட்டும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அதை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதனாலே நான் வீடியோ சரியாக பண்ணல. இந்த இதில் லக்கேஜுக்கு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு லக்கேஜை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும். லோ காஸ்ட் ஏர்லைன் அதனால். ஏன்னா 3,500 ரூபா தான் டிக்கெட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு 7 கிலோவுக்கு மேலே லைட்டாக இருந்தால் கூட ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் நான் போயிட்டு அப்பாடா லக்கேஜை போட்டாச்சு, அதாவது லக்கேஜை ஓகே சொல்லியாச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் ரிலாக்ஸ்டாக வீடியோவே ஆன் பண்ண முடியும். லக்கேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அது கேபின் லக்கேஜ் தான் 7 கிலோ. ஆனால் கையில் ஹேண்ட் லக்கேஜில் ஒரு கொஞ்சம் வெயிட் இருக்குது. அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய டனாங் ஏர்போர்ட், டனாங்லேருந்து ஹனாய் போகிறோம். டனாங் வந்து சின்ன ஏர்போர்ட். ஒரு டொமஸ்டிக் டெர்மினலும் ஒரு இன்டர்நேஷ்னல் டெர்மினலும் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி விடணும்னு நினைக்கிறேன் இந்த லக்கேஜை. பார்க்கலாம். வியட் ட்ராவல் 6:55 எங்கே இருக்குது? இந்த இருக்குது 6:55 ஹனாய் போகிறது. அந்த ட்ரெயின் தான், சரி அந்த ஃப்ளைட் தான். தேடி கண்டுபிடிக்கணுமே. செக்இன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கு. போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக நிற்கிறோம். லக்கேஜ் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போலயே. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பார்ப்போம். பயங்கர கூட்டம் உள்ள செக்யூரிட்டி செக்குக்கு. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. உள்ள செக்யூரிட்டி செக்குக்கு கூட்டம் அலை மோதுது. இதை தாண்டி தான் போகணும். கேட் நம்பர் 7. என்ன சொல்கிறாங்க? ஏன்னா ஹனாய்க்கு வந்து 8:15 போகுது. 8:15 நம்ம திரும்ப வர லேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே வாங்கன்ற மாதிரி அங்கே மெசேஜ் பண்ணிட்டாங்க. 2 நாள் ஹனாயில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். நான் அடுத்த ஃப்ளைட் இருக்குது ஹனாய் டு ஹாங்காங். அது என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்ப்போம். ஹனாயை போய் நம்ம சூப்பராக சுற்றி பார்ப்போம். லக்கேஜ் எல்லாமே மேலே இருக்குது. மொபைல் தான் கையில் வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ட்ரிப்பு நல்லா போகும் நினைப்போம் ஹனாயில். பார்க்கலாங்க. ஃப்ளைட் கிளம்பும் போது நான் காட்டுறேன். மணி வந்து இப்போது 7 ஆகுது. 6:55 ஃப்ளைட் எடுக்கணும். சாரி, மணி வந்து 6:45 ஆகுது. 6:55 ஃப்ளைட் எடுக்கணும். ஓடி வந்தால் அப்போ தான் வந்து போட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி ஏறுற கொஞ்சம் ஆள் பார்த்தா நமக்கு அப்புறமா ஆட்கள் இருந்தாங்க. வந்து ஏறிட்டோம். அப்பாடான்னு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹனாய் போய் லேண்ட் ஆகிட்டேன். ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். அண்ட் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புது சேனல் நிறையா பேருக்கு தெரியும். பயணத்தை தொடரலாம். பேம்பு ஏர்லைன்ஸ்னு ஒன்று நிற்கிது அங்கே. இந்த ஏர்லைன்ஸ் பேரே நான் கேள்விப்படல. நம்ம போகிறது வியட்
ட்ராவல் ஏர்லைன்ஸ், வியட்ராவல் ஏர்லைன்ஸ். ஃப்ளைட்டோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3570 ரூபா. பஸ் டிக்கெட் வந்து 2900 ரூபாயோ 2950 ரூபாயோ அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஃப்ளைட்டே புக் பண்ணிட்டோம். ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. மணி 6:57 ஆக போகுது. 6:55க்கு ஃப்ளைட் எடுக்கணும். கொஞ்சம் டிலே, செக்யூரிட்டி செக் டிலே ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம ஏறிட்டோம். கரெக்டாக விங்கு மேலே உட்காந்துருக்கோம். Xin quý khách lưu ý chỉ dẫn của tiếp viên để xác định cửa thoát hiểm gần. Emergency light. Trong trường hợp khẩn cấp, In case of emergency evacuation, hệ thống đèn thoát hiểm sẽ được bật sáng để dẫn quý khách tới cửa thoát hiểm. Over nose and mouth. Trồi dây qua đầu, siết chặt dây. Vòng dây qua eo, cài khóa và siết chặt dây. இந்த அழகான நகரத்துக்கு நன்றி சொல்லிடலாம். டனாங் மற்றும் ஹொயான் ரொம்ப அழகான நகரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான நகரமான, கிட்டக்க பார்த்தாலும் அழகு, வானத்துலேருந்து பார்த்தாலும் அழகு இந்த நகரம். நீங்கள் வியட்நாம் வரீங்கன்னா இந்த டனாங் மற்றும் ஹொயான் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் அடுத்த தடவை வியட்நாம் வரேன்னா இந்த ஹொயான் விசிட் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக நினப்பேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் நம்மளால் அங்கே தங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த டனாங்குக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த நகரமான வியட்நாமினுடைய தலைநகரமான ஹனாயை நோக்கிய பயணம் தொடங்கிவிட்டது. நேராக போய் ஹனாயில் இறங்குறோம். 1 மணி நேரம் 20 நிமிஷம். மணி இப்போ 7:05. அப்படியே மேகத்தை கிழிச்சுக்கிட்டு மேலே போகிறோம். ஏன் வீடியோ கொஞ்சம் டில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தேன். ஃப்ளைட்டு வந்து மேலே அசண்டிங்கில் இருக்குது. ஐயோ, ஏதோ பாகுபலி கிளைமேக்ஸில் மேகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது மேலே. உங்களுக்கு இருட்டில் சரியாக தெரியாது. நம்ம வானத்தில் இருக்கோம், ஆனால் நமக்கு மேலே மேகம் இருக்குது, நமக்கு கீழேயும் மேகம் இருக்குது. ஐயோ, பகலாக இருந்தால் சூப்பராக காமிச்சிருக்கலாம், ஆனால் நைட்டு ஒரு அளவுக்கு. ஓகேங்க, நம்ம போய் ஹனாயில் இறங்கிட்டு பார்க்கலாம். வீடியோவில் இதுக்கு மேலே கரெக்டாக தெரியல. மேகத்தை கிழிச்சிட்டு மேலே வந்துட்டோம். சூப்பர். சீட் பெல்ட் சைன் போயிடுச்சு. வேணா சீட் பெல்ட்டை எடுத்து விட்டுக்கலாம். அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லோ காஸ்ட் ஏர்லைனால் ஃபுட்டு ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். இதுக்கு மேலே உட்காந்துருக்கனால அந்த லைட்டு வந்து மின்னிட்டே இருக்குது. ஃப்ளைட்டு கீழே இறங்குது. மேகத்துக்கு கீழே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ, ஒரு மாதிரி பயமாக இருக்கே. திரும்புதா இறங்குதான்னு தெரில, ஆனால் ஸ்டெடியாக இல்லை. பார்த்து பக்குவமாக ஓட்டு பாப்பா பைலட்டு. லேண்ட் ஆக போகிறோன்னு சீட் பெல்ட்டை போட சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்ட் தான், டிசன் தான் ஆகிட்டுருக்கு. மேகத்தை கிழிச்சிட்டு ஊருடைய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும் போது நான் காட்டுறேன். இறங்கிருச்சா இறங்கலையானே தெரியலையே. மிட் ஏரில் இருக்கோமா இல்லை இன்னும் மேகத்தை கிழிச்சிக்கிட்டு கீழே வரலையானே தெரிலையே. குழப்பமாக இருக்கே. சரி பார்ப்போம். வந்துட்டோம் ஹனா ஏர்போர்ட். நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன மொபைல் தான் கையில் இருக்குது. பார்த்து 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 லேண்டாயிடு 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 அழகாக லேண்டாயிடு. டாமி 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 பொறுமையா டாமி. லேண்டாயிடுச்சு. சூப்பர், வந்து விட்டோம் வியட்நாமோட தலைநகரமான ஹனாய்க்கு. நாம் 2 நாளைக்கு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் இங்கே லேண்ட் ஆகி
நேராக ஹாஸ்டலில் போய் நம்ம முடிச்சுப்போம். இந்த நகரம் நமக்கு நிறைய சர்ப்ரைசஸை கொடுக்கும்னு நம்பி இந்த நகரத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறோம். லேண்ட் ஆகி விட்டோம். வரும்போது ஷட்டில் பஸ்ஸில் வந்தோம். இப்போ ஷட்டில் பஸ்ஸாக ஜெட் பிரிட்ஜான்னு பார்ப்போம். வந்துட்டோம், இறங்கிடலாம். Lần sau tôi bảo cho báo cáo. வந்துட்டோம், வெயிட்டிங்க்கு நின்றுட்டுருக்கோம். வந்தோடனே போக வேண்டியதான். போய் பஸ் பிடிக்கணும். இங்கேருந்து நேராக நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் போகணும் ஊருக்குள்ளே. ஸோ பஸ்ஸை தேடி போவோம். முதல்ல இறங்கி வெளியே வருவோம். அப்பாடா லக்கேஜோடு வந்தாச்சு, எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் அதே மாதிரி டைமில் ஏறியாச்சுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் போய் பஸ்ஸை தேடுவோம். ஸோ வந்து விட்டோம் அரைவல் ஹால். வெளியே போய் பஸ் நம்பர் 17 ஏறணுமா. பஸ் நம்பர் 17 நோக்கி வெளியே போகலாம். இது வெளியே போனோம், வாஷ்ரூம் போயிட்டு போகலாம். ஸோ வந்துட்டோம். இப்போ போய் 17ஆம் நம்பர் பஸ்ஸை தேடணும். 17ஆம் நம்பர் பஸ்ஸு இங்கே டெர்மினலுக்கே வருமா, இந்த டெர்மினலுக்கே ஏறினோன்னா போய் இறங்குற இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம ஹாஸ்டலுக்கு நடந்தால் போதுமா. 17ஆம் நம்பர் பஸ்ஸை நோக்கிய ஒரு பயணம். போவோம், போய் பஸ்ஸை தேடுவோம். எல்லாம் பேகேஜுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஷோல்டரில் ஒரு பேகு, இங்கே ஒரு பேகு, மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 10 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் அலோவ் பண்ணிட்டாங்க. போகலாம். இந்தியன் ஃபேமிலியா? எங்கே இருக்குது பஸ்ஸு? அங்கே இருக்குது பஸ்ஸு, ப்ளூ கலர் போட்டிருக்கா பஸ்ஸுன்னு. போய் நின்னோன்னா தெளிவாக 1-7ன்னு போட்டு 17ஆம் நம்பர் பஸ்ஸு வருமா. போனோன்னா 25 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் என் டிக்கெட்டு. 10,000 ரூபானா 35 ரூபா. ஸோ ஏறுனா போய் இறங்கிடலாம். அதை விட்டால் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பஸ் ஒன்று இருக்கான். அதில் வந்து 45,000மா. 45,000 கிட்டத்தட்ட 160 ரூபா 25 கிலோமீட்டருக்கு. அதையும் விட்டோன்னா கிராப் இருக்குது, டாக்ஸி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த 17 தேடுவோம். 35 ரூபாய்க்கு போய் சிட்டி சென்டரில் இறங்குவோம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஓகே, இந்த லாங் பியான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த போட்டிருக்கா 17 லாங் பியான். இந்த லாங் பியான் தான் போகணும். 17 கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். காரம் ஃபுல்லாக லோக்கல் பீப்புள் தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் டாக்ஸி பிடிச்சிட்றாங்க. ஸோ நாம் வந்து இங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்படி பஸ்ஸில் போகிறதுக்காக தான் நம்ம வந்து பஸ்ஸு வந்து பொதுவாக நைட்டு ஒரு 11 மணி, சில கண்ட்ரீஸில் 11, சில கண்ட்ரீஸில் 10, அதுக்கப்புறம் இருக்காது. காலையில் ஒரு 6-7 மணி, கண்ட்ரியை பொறுத்து. ஸோ இந்த டைமுக்கு, இந்த பகல் டைமில் வந்தோம்னா நம்ம பஸ் பிடிச்சி சிட்டி சென்டர் போயிடலாம். ஏன்னா ஏர்போர்ட் எப்பயும் ஊரை விட்டு தள்ளி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து சீப்பாக இருக்குன்னு சொல்லி நைட் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஆனால் வந்து டாக்ஸி தான் எடுத்தாகணும். இப்போ இங்கேருந்து டாக்ஸி வந்து சுமார் 1300 ரூபா. நம்ம ஹாஸ்டல்லேருந்து கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 1300 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம்ல. அதுக்கு நம்ம காசை மிச்சம் பண்ணாமல் ஃப்ளைட்லேயே வந்து போட்டு வந்தால் கம்ஃபர்டபுளாக வந்து இறங்கிடலாமே பகல் நேரத்தில், நைட் அலைச்சல் இல்லாமல். ஸோ இப்போ வந்து மணி 8:30. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டருங்கிறப்ப இந்த ஊரில் 1 மணி நேரம் ஹொச்சிமின் மாதிரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ 9:30 ஆகிடும். போய் செக்இன் பண்ணிடலாம். ரொம்ப 11 மணி 12 மணினா கஷ்டம். ஸோ அதுக்காக தான் போட்டுது. பார்ப்போம். 17 இல்லை, நான் 17 வந்தோடனே காட்டுறேன். கேடிடி ஓஷன் பார்க், இது இல்லை நம்ம போகிறது. குளிர் பயங்கரமாக நடுங்குது. இது நைட்டுங்கிறனால குளிர் தான், இந்த ஊரே குளிராக இருக்குமான்னு தெரியலையே. நம்மக்கிட்ட ஜாக்கெட் இந்த இதெல்லாம் கிடையாது. டனாங்கே குளிர்ச்சு வண்டியில் போகிறப்போ. ஹாஸ்டலில் இருக்கவங்க அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. வெளில போகிறப்போ ரெயின் கோட் கொடுத்தாங்க. கோட் இருந்தால் கோட் போட்டுக்கன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கோட்டெல்லாம் இல்லை, ஜாக்கெட்டு. இங்கே குளிரா இல்லை என்னன்னு தெரில.
வரிசையாக டாக்ஸிஸ் கிளம்பி விட்டது ஒன்றா. நம்ம லோக்கலோட சேர்ந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 17ஆம் நம்பர் பஸ். ஐயா அந்த ஆவுரா எங்கேயா இருக்குது, அந்த மாதிரி 17ஆம் நம்பரை தேடணும். No? When? Okay. அந்த பஸ் இல்லையா வருமா 17? அவசரப்பட்டு ஓடிட்டோமோ, கொஞ்சம் அவசரப்பட்டோமே. பரவாயில்ல. ஹனாய் வந்து வியட்நாமினுடைய தலைநகரம்ங்க. சென்னையை விட சுமார் 8 மடங்கு பெருசு. ஆனால் சென்னையை விட பாப்புலேஷன் கம்மி. சென்னையில் வந்து 1 கோடிக்கு மேலே, இங்கே வந்து 85 லட்சம் பேர். ஸோ அவ்வளோ பெரிய நகரம் இது. 85 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க. அடுத்த பஸ் வருது. என்னது லாங் பீன் இல்லை, இது ஷட்டில் பஸ்ஸு. ஃப்ரீ ஷட்டில் இல்லை. ஹனாய் வந்து சுமார் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான நகரம். 1000 AD. ஸோ ஒரு சரியாக வந்து ஒரு 1020 1030 வருஷம் ஆகுதா. ஸோ ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு நகரம் இந்த வியட்நாமினுடைய தலைநகரம். 17 வருது. ஒரு விஷயம் வியட்நாமை பற்றி சொல்லலான்னு பார்த்தா சொல்லவே மாட்டாங்களே. இந்த பஸ் தான். இதுதான் லாங்பியன். லாங்பியன் தான் 25 கிலோமீட்டர். ஏரியாச்சு 17ஆம் நம்பர் பஸ்ஸில். நம்ம ஊரை பற்றின விஷயத்தெல்லாம் போயிட்டு பார்ப்போம். 15,000 டிக்கெட்டு கொடுத்துடலாம். இதே 20,000 இருக்குது. கிளம்பிட்டோம் வியட்நாமினுடைய தலைநகரம், அதனுடைய சிட்டி சென்டரை நோக்கி. 25 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டை தாண்டியாச்சு. ஒரு வழியாக சுமார் 5 நகரங்கள் நாம் இது வரைக்கும் வியட்நாமில் பயணம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வியட்நாமில் சுமார் 5 நகரம் இது வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கோம். ஹோச்சிமின் சிட்டி, மைத்தோ, கான்தோ, டனாங், ஹோயான். இது வந்து 6வது நகரம் ஹனாய். ஸோ வியட்நாமில் 6வது நகரம். எல்லோரும் வர தலைநகருக்கு நம்ம வந்து இறங்கியிருக்கோம். முயினியை விட்டுட்டேன். ஸோ 7வது நகரம் ஹனாயில் வந்து இறங்கியிருக்கோம். ஆட்கள் இல்லை, போக போக ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வராங்க? யாரும் இல்லை. 25 இல்லை 27 கிலோமீட்டர். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும் ஹாஸ்டலுக்கு. 15,000 டிக்கெட்டு. 15,000னா கிட்டத்தட்ட 51 ரூபா. 51 52 ரூபா. 1/4 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொரு இடமா தாண்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. பாதி கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இன்னும் பாதி போகணும். 8 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சிக்னலில் வெயிட்டிங். 1 மணி நேரம் ஆகுது நம்ம கிளம்பி. இன்னும் 8 கிலோமீட்டர் போகணும். வியட்நாமில் ஹனாயும் சரி ஹோச்சிமினும் சரி பயங்கர டிராஃபிக்குங்க. சட்டை போட்டுட்டு ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு பார்த்தா பொறுமையாக 10:30 மணிக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறாங்களே. ஜன்னலில் வெளியே காட்டலான்னு பார்த்தா இங்கே இந்த நெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம நைட் பஸ் ஏறி இருந்தால் அடுத்த நாள் மதியம் வந்திருப்போம். பகலில் ஏறி இருந்தால் நைட்டு வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி 9:45 நைட் பஸ் இருந்திருக்கும். ஏறி இருந்தால் நாளைக்கு மதியம் வந்திருப்போம். ஆனால் 6:45 ஃப்ளைட் ஏறி நம்ம 10 மணிக்கு இங்கே வந்துட்டோம். இப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ஒரு நாள் சேவா. பஸ் வந்து 3000, இது 3500. 500 ரூபா தானே டிஃப்ரென்ஸு. போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை தாண்டி போகணும். ஆனால் பஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது. இந்த பஸ் வந்து இங்கே டேர்ன் ஆக போதா பிரிட்ஜை தாண்ட போதாங்கிறது தான் கேள்வி. அதிகமாகிடும். பிரிட்ஜை தாண்டிச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். டேர்ன் ஆகுது, இது டேர்ன் ஆகலை, நேராக போகுது. ஆகா, இப்போ நம்ம ஹாஸ்டல் கிட்டே தான் போகிறோமா? சூப்பர். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. நம்ம ஹாஸ்டல் கிட்டே தான் போகுது. இந்த பக்கம் ஒரு ஆறு போகுது. ஆனால் அந்த ஆறு இருட்டுக்கு சரியாக தெரில. நம்ம பகலில் முடிஞ்சால் பார்க்கலாம். பாலத்தை தாண்டினோடனே நிற்கிற முதல் ஸ்டாப்பில் இறங்கிடலாம். நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 200 மீட்டர்ஸ் தான், இறங்கிடலாம். சூப்பரில் அம்மா. வியட்நாமோட கேபிட்டலான ஹனாயில் இறங்கிட்டோம். இங்கேருந்து 350 மீட்டர்ஸ் தான்.
நேராக போய் ரைட்டு காட்டுது. மணி வந்து ராத்திரி 10. ஓ, நம்ம இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் போகணும். அப்போ நம்ம இந்த பக்கம் போய் ரவுண்ட் அடித்து சுற்றி இங்கிட்டு வரணும். ஸோ இந்த பக்கம் போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த பக்கம் ஏறி இறங்க முடியுமா? ஏறினா ரோட் தான் கிராஸ் பண்ண முடியும், அங்கிட்டு வர முடியாது. வந்து இறங்கினோடனே பயங்கரமாக குளிருது. குளிர் நல்லா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கு நேராக அந்த பக்கம் இருக்குது. ஆனால் எப்படி போகிறது? சுற்றி போகணும். இங்கே இருக்குது. ரொம்ப தூரம் சுற்றணுமாக்கணும்னு நினச்சா இங்கே இடம் இருக்குது, ஏறி இறங்கிடலாம். இந்த சந்துங்க மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ வந்து அவர் அனுப்பிச்சார். கரெக்ட் தான். போய் வந்து செகண்ட் ரைட்டு போனோன்னா ஹாஸ்டல். நைட்டு 10 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊரில் வந்து இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கோம். செக்இன் பண்ணிட்டு 2 நாளைக்கு சுற்றி பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த நாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அடுத்த நாடு என்னவா இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஸோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும் புது சேனல். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சந்தா இல்லை, இந்த சந்து இல்லை, அடுத்த சந்து ஃபுல்லாக வியட்நாம் ஃப்ளாக், கம்யூனிஸ்ட் ஃப்ளாக், வியட்நாம் ஃப்ளாக், கம்யூனிஸ்ட் ஃப்ளாக். இதான் போட்டிருக்கு. போவோம். ஹாஸ்டல் பேர் ஹனாய் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 8.5 அந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம். ஹாஸ்டல் ஸோ வந்துட்டோம். உள்ளே போகலாம். அமைதியாக இருக்குது. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ரிசப்ஷன்னு பார்ப்போம் வராங்களான்னு. இப்போ தள்ளி இறங்கியிருந்தோன்னா 40,000 பைக்கு கொடுத்துருக்கணும். 140 ரூபா அது மிச்சம். ஸோ வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோ அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கேயோ ஆரம்பித்த பயணம் இங்கே வந்து ஹனாயில் வியட்நாமோட கேபிட்டலில் செக்இன் பண்ணுறப்போ முடியுது. ஸோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புது சேனல். அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் ஹனாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல ரொம்ப வித்தியாசமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. Hello. Thank you. You book 2 nights? Yes, 1 night là 90,000, 2 night 180,000. Now I will pay. Yes. Okay.